ஒரு பெரிய காட்டில் இந்த ரோசி பெர்சின்னு சொல்லிட்டு 2 காக்கா வாழ்ந்து வந்தது. அந்த ரோசியோட பொண்ணு தான் இந்த பெர்சி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிகளவு நிறைய உணவே கிடைக்காது இந்த காட்டில். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோசி ஒரு நாள் பெர்சி கிட்ட சொல்லுது. சரி, நம்ம பக்கத்து ஊருக்கு போய் இறை தேடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த பொண்ணு பெர்சி சொல்லுது, சரிம்மா, அப்பனா நம்ம பக்கத்து ஊருக்கு போனா நமக்கு வழி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு உடனே ரோசி காக்கா சொல்லுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெர்சி, இப்படியே பறந்துக்கிட்டே போனா பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய வயல் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க போனா நமக்கு நிறைய தானியங்கள் கிடைக்குமா. நம்ம நிறைய ஃப்ரெண்டு அங்கதான் போய் எடுத்துக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதும் உடனே அதுக்கு பெர்சி காக்கா சொல்லுது, அப்படின்னா இப்பவே போலாமாம்மா, நம்மளாம் அங்க போய் தானியங்கள்லாம் எடுத்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. சரி வா போலாம். ஆனா ஒரு கண்டிஷன், உனக்கு வெளி உலகமே தெரியாது பெர்சி. நீ ஏன்னா இந்த காட்டுக்குள்ளேயே தான் பிறந்ததுலேருந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னை நான் எங்கேயுமே வெளியில கூட இட்டுன்னு போனது கிடையாது. அதனால நீ என்னை விட்டு நீ எங்கேயும் பின்னாடி பறந்து போகக்கூடாது. நான் எங்கெல்லாம் பறந்து போறனோ என் பக்கத்திலே நீ பின்தொடர்ந்து வரணும், சரியா? வா போலாம். எப்படியோ அந்த கிராமத்துக்குள்ள வந்துடுச்சுங்க. பரவாயில்ல, இந்த மரக்கிளையிலே உட்காருவான் பெர்சி. பாரு, கீழே நிறைய தானியங்கள் இருக்கு பாரு. நீ இங்கேயே உட்காந்துரு, அம்மா போய் அந்த தானியங்களை ஒரு பையில போய் நான் அள்ளிக்கிட்டு வரேன், சரியா அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு பெர்சி சொல்லுது, சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் அந்த மரக்கிளையிலே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ரோசி சொல்லுது, பாரு, நீ எங்கேயும் பறந்து போயிடாத பெர்சி. உனக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் போய் கீழே இறங்கி எல்லா தானியங்களையும் நான் அள்ளிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. சரிம்மா, நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுது. உடனே ரோசியும் இந்த பெர்சியோட பேச்சை கேட்டு தரையிறங்கி எல்லா தானியங்களையும் பொறுக்கிக்கிட்டு இருக்கு. திரும்பவும் அப்பா ஒரு வழியாக தானியங்கள்லாம் பொறுக்கியாச்சு, இது ஒரு மாதத்துக்கு நமக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பறக்க ஆரம்பிக்குது. பறந்து இங்கே மரக்கிளையை பார்க்குது. இங்கே பெர்சியை காணோம். பெர்சி எங்கே போச்சு, பெர்சி எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ரோசி ரொம்ப கவலையோடு சுற்றிக்கிட்டே இருக்கு. எங்கே இந்த பெர்சியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் அங்கே இருந்தவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் கேட்குது. எங்க என் காக்காவை இங்க பாத்தீங்களா? அது அதுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்னும். யாரு? என்னோட பொண்ணு தாங்க, பெர்சி காக்கா. இந்த பக்கம் தான் நாங்க 2 பேரும் உணவுக்காக வந்தோம். வந்த இடத்துல மரக்கிளையில உட்கார வச்சுட்டு நான் போய் உணவு எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள என் பொண்ணை காணோம். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எங்கேயுமே கூப்பிட்டுட்டு வந்ததில்ல, இப்பதான் முதல் முறையா வெளியில வரும். நான் அப்பவும் சொல்லிட்டு தான் போனேன், இந்த மரக்கிளையை விட்டு வராதுன்னு. இப்ப காணுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது இந்த ரோசி. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ரோசி. நாங்க போயிட்டு உங்களோட பெர்சியை இந்த வயல்வெளியிலையும் மற்ற பகுதியிலும் தேடி பார்க்குறோம். எங்கேயாவது உள்ள காட்டுக்குள்ள இருக்கானு பார்க்குறோம். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. உடனே ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோசி என்ன ஆச்சு அப்படின்னா கவலையோட அழுதுகிட்டே இருக்கு, பெர்சியை காணோன்னு. இங்கே ஒரு பக்கம் காணாமல் போச்சு இல்லையா அந்த பெர்சி, அது ரொம்ப ஜாலியாக ஒரு யானை மேலே உட்காந்து போய்கிட்டு இருக்கு. என்ன யானை, என்னை எங்க இட்டுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இங்க ஒரு பெரிய குளம் இருக்கு, அங்க இட்டுக்கிட்டு போய் நீ தான் தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னேன்ல மரத்துல இருக்கும்போது. அதனாலதான் உன்னை நான் இப்போ தண்ணி கேட்டேன்னா இங்க இட்டுட்டு வரேன். நீ தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப உன்னை அங்கேயே கொண்டு மரக்கிளையில உட்கார வச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும், சீக்கிரம் யானை, எங்க அம்மா தேடுவாங்க, அவங்க கீழே தானியம் எடுக்க போயிருக்காங்க. எனக்கு வேற வழியே தெரியாது. இப்ப நீயே கொண்டு விட்டாதான் நான் போக முடியும் அப்படின்னு சொல்லவும், கவலைப்படாத பெர்சி, உன்னை நான் பத்திரமா விட்டுட்டு போய் உங்க அம்மா கிட்ட சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை சொல்லுது. உடனே அங்க போனது, இதோ பாரு, தண்ணி குளமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை சொல்லுது. உடனே திரும்ப அந்த குளத்துக்கிட்ட போய் தண்ணியும் குடிச்சிடுச்சு இந்த பெர்சி. அப்பா, எனக்கு இப்பதான் திருப்தியா இருக்கு யானை. சரி வா போலாமா அப்படின்னுது. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யானை மேலே இந்த பெர்சி உட்காந்துக்கிட்டு அழகாக ஜாலியாக சந்தோஷமாக வருது.
வந்து இங்கே பார்க்குது, ஒரே பறவை விலங்கு, அம்மா வேற நடுவில் அழுதுகிட்டு இருக்கு, ரோசி வேற அப்படின்னு சொல்லி பார்த்துடுச்சு. ஐயோ, என்ன காணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே கூடி எடுத்து பத்தியா, இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உடனே அந்த ரோசி, நீ எங்க போன? நீனு ஒன்னதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, எனக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிச்சு. இந்த யானை தான் என்ன கூப்பிட்டு போய் இப்பதான் நான் குடிச்சிட்டு வா. ஓ அப்படியா, சரி வா. நல்ல வேலை, ரொம்ப நன்றி யானை. எங்க பாப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்கேயுமே அவளுக்கு வழி தெரியாது, ரொம்ப நன்றி. சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையும் போயிடுது, மற்ற விலங்குகளும் பறவைகளும் போயிடுது. ஒரு வழியாக இதுங்க திரும்ப தன்னோட காட்டுக்கே வந்து கூட்டுக்கு சேர்ந்துடுச்சுங்க.